மருத்துவ பீட மாணவ செயற்பாட்டுக் குழுவின் பிரதிநிதிகள் சிலருக்கும் கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்னவுக்கும் இடையே கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. உயர்கல்வி அமைச்சில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சுகாதார பாதுகாப்பு அறிவியல் பீடத்தில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. சுகாதார பாதுகாப்பு அறிவியல் பீடம் தொடர்பாக பாரிய பிரச்சனைகள் நிலவுகின்றன. தற்போது இந்த பல்கலைக்கழகத்தினுள் விரிவுரையாளர்கள் பேராசிரியர்களுக்கு பாரிய தட்டுப்பாடு நிலவுகின்றது. பேராசிரியர்களுக்கான அலகு ஒன்று உள்ளது, ஆனால் பேராசிரியர் ஒருவர் இல்லை. இவ்வாறான பாரிய பிரச்சனைகள் தற்போது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நிர்மாணிக்கப்படுவதாக கூறப்படும் கட்டிடங்கள் தொடர்பாக இடம்பெற்றுள்ள ஊழல் மோசடிகள் போன்ற விடயங்கள் தொடர்பிலேயே இதன்போது கலந்துரையாடியுள்ளோம். இந்த கலந்துரையாடல்களின் போது ஓரளவுக்கு சாதகமான பதில்கள் எங்களுக்கு கிடைத்தன. தற்போது நிலவும் விரிவுரையாளர்கள் பேராசிரியர்களுக்கான தட்டுப்பாட்டுக்கு சுகாதார அமைச்சு தலையிட்டு அதற்கான தீர்வுகளை வழங்க எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பல்கலைக்கழகத்தில் உள்ள பௌதிக பிரச்சினைகள், மனிதவள பிரச்சினைகள் தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நேரடியாக தலையிட்டு அதற்கான தீர்வுகளை வழங்குவதாக இன்று வாக்குறுதி அளித்தது. மேலும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள போக்குவரத்து பிரச்சினைகள், மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பில் பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன விளக்கம் அளித்தார். இந்த பிரச்சினைகள் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சு நேரடியாக கவனம் செலுத்தி அவற்றுக்கான தீர்வுகளை வழங்க எதிர்பார்ப்பதாக அவர் எங்களுக்கு இதன்போது உறுதிமொழி வழங்கியுள்ளார்.